இன்றைக்கி எங்களோட சேனலில் பார்க்க போகிற கறி என்னென்னு சொன்னால் தக்காளி கறி. ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சா பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், உள்ளி எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் சின்ன ஒரு அளவான சைஸில் வெட்டி வச்சுட்டு தக்காளி காயை அதையும் போட்டு நல்ல வடிவாக வதக்கணும். தக்காளிக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதால் நீங்கள் நல்ல வடிவாக அதை கிளறி விட்டு கொண்டே இருங்கோ. சில வேளை அது அடிப்பிடிக்கலாம். நான் என்ன செய்யறேன்னா டப்பனை வதங்கணுன்றதுக்காக நான் மூடி கொஞ்சம் நேரம் வதங்க விட்டேன். நான் அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் மசிகிற தன்மைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு நான் தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளையும் போட்டு நல்ல வடிவாக அதை வதக்குறேன். ஏன்னு சொன்னால் தூள் மணம் வரக்கூடாதுக்காக கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றி நான் நல்ல வடிவாக அதை மிக்ஸ் பண்ணி போட்டு அதை மூடி நல்ல வடிவாக கொதிக்க விடுறேன். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதை கொதிக்க விட்டால் பிறகு நான் அதை நல்லா கிளறிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்று தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து அதை நல்ல வடிவாக அதை மிக்ஸ் பண்ணி பிறகும் நீங்கள் அதை மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் கொதிக்கணுமென்ற வடிவாக. இப்போ சுவையான தக்காளி காய் குழம்பு ரெடி.